Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் ஆல்ல கொடுங்க. நான் அப்போ கூட வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 12வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா மும்பை வஸ் கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 31ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஐபிஎல்ல வந்து ரெண்டு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் பண்ணிட்டாங்க, பட் செகண்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின்னிங்ல இருந்து 3ஆம் மேட்ச் பிளே பண்ண வராங்க. பட் மும்பையை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 மேட்சுமே லாஸ்ட்ல இருந்து இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியே ஆகணும், 3வது மேட்சுக்கு ஒரு வின் பண்ணி ஆகணும் ஒரு மைண்ட்ல வந்து அவங்க பிளே பண்ண வராங்க. ஓகே, நம்ம இப்ப இந்த வான்கடே ஸ்டேடியத்தோட பிட்ச் ரிப்போர்ட் வந்து பாத்துறோம். இந்த வான்கடே ஸ்டேடியம் இல்ல, இப்ப ஐபிஎல் நடக்கிற எல்லா பிச்சுமே பேட்டிங்க்கு ஃபேவரட் பிச்சு, பவுலர்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ் பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேணுல பேட்டிங் இருக்கு, இன்னொரு வேணுல பவுலர் டாமினேட் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ வேண்ட மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் வேணும். எல்லா வேணுமே ஹை ஸ்கோர் வேணும். சென்னை மட்டும் எல்லா வேணுமே இவங்க ஹை ஸ்கோர் வேணுமாவே மாத்திட்டாங்க. பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியாவே மாத்திட்டாங்க. பவுலர்ஸுக்கு பெரிய இன்டென்ட் இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் எல்லா பவுலர்ஸுக்குமே சப்போர்ட்டிங் இருக்கதான கிடையாது. 1 or 2 பவுலர்ஸ் மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. மித்த பவுலர்ஸ்க்குலாம் பெஸ்டமாவே சப்போர்ட்டிங் இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வேணும் சேம் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா வேணும், ஹை ஸ்கோர் வேணுமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து இருக்கும். பர்டிகுலரா செகண்ட் ஆஃப் போல் பண்ணாம ஜி ஃபைட்ல இருக்கிற கம்பேர் பண்ணா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி ஹை ஸ்கோர் வேணும் அப்படின்னு தான் நம்ம எதிர் வச்சுக்கணும். கேப்ப அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் தான் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் சேப்ல இருக்க பாப்அப்ஸ் ஆகட்டும், குபேர ஃபண்ட் சேப்ல இருக்க டிஓ ஆப்ஸ் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப்பையும் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வந்து வருது. அந்த டிஃபரன்ஸ் சைஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 1 or 2 கான்டெஸ்ட் கூட வந்து பிளே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் வந்திருக்கும் ஸ்மால் லீக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதாவது ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப் நம்ம XL11 ஆப் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முக்கியமான மேட்சஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஐபோன் வந்து கொடுக்குறாங்க. 15 ரூபாய் பைக் வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறைய வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முக்கியமான மேட்சஸ்க்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு 55 லட்சம் பிரைஸ் வர்த்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுக்குறாங்க. இதுல 3 பிரைஸ் 2 காரு, 3ஆவது பிரைஸ் BMW பைக் வந்து கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 550 பேருக்கு வரையும் பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா வெனூர கடை வந்து பாத்துறோம். ஸோ ஓவராலா 118 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 54 மேட்சஸ், பேட் செகண்ட் பண்ண டீம் 64 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல சேஸ் பண்ற டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170. கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 170 வரை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் RCB 235 ரன், ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் KKR 67 ரனுக்கு 10 விக்கெட்டுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல ஆவரேஜ் ஸ்கோர் 192 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 72 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 51 விக்கெட்டும் ஸ்பின்னர் 21 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். ஸோ ஹெட்வெட் பொறுத்தவரை ஓவராலா 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல MI 4 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. KKR தான் 5 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ பெரிய டிஃபரெண்ட் இருந்தாலும் ஒரு மேட்ச் அப்பர் ரைட்ல வந்து இருக்காங்க KKR. அடுத்ததா 2 டீம்ல இருக்கிற ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத
டீடெயிலா வந்து பாத்துரும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், மொயின் அலி இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டிகாக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சுனில் நரேன் பிளே பண்ணல, லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த லைனை சொல்றது இந்த மேட்ச் போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம். அததான் ரகேனா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரகுவன்சி. இதுதான் கேகேஆரோட 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இல்ல ரகுவன்சி தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வருவாரு. ஐ திங்க் வைபவ் அரோரா அல்லது வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேருக்கு எனி ஒன் பிளேயருக்காக இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுன்னு வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ராபின் மின்ஸ் இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல வந்து இருக்காரு. நமன்தீப், மிச்சல் ஸ்டேனர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல், முஜிபுர் ரஹ்மான் அண்ட் சத்யநாராயணன். ஸோ இதுதான் வந்து எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவரோட 4 ஓவருமே ஃபினிஷ் பண்றாரு. தீபக் சகர் 4 ஓவர், ட்ரெண்ட் போல் 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுறாங்க. இதுல சத்யநாராயணன் அவருக்கும் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 4 ஓவர் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணாங்க. ஒரு யங் பிளேயர் எப்படி பவுல் பண்றாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் ட்ரை பண்ணாங்க. நல்லா தான் பவுல் பண்ணாரு. ஒரு பதட்டம், அந்த பதட்டத்துல கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் வைட் எல்லாம் கொடுத்துட்டாரு. அவதான் மிச்சல் ஸ்டேனருக்கு வந்து ஒரு 2 ஓவர், முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு 2 ஓவர். இந்த மாதிரி காம்பினேஷன்ல பவுலிங் வந்து முடிச்சிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்சும் இதே மாதிரி காம்பினேஷன்ல இவங்க பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கேகேஆரோட 4 ஓவர் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி பிளேயருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஆண்டர் ரசலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்றதே இல்லை. இன்கேஸ் இந்த மேட்ச் ஓவர்ஸ் யாரா அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டர் ரசலுக்கு ஒரு ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுல கேகேஆர்ல குயின்டன் டிகாக், மொயின் அலி இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனும் ரொம்ப நல்லா வந்து இருக்கு. அதே ஹைதராபாத், அதே மும்பையை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா as usual நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இப்ப கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிக்கில்டன் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தாங்க இருக்கு. பட் இப்ப இந்த ஐபிஎல்ல வந்துட்டு 2 மேட்ச்ல ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. 2 மேட்சுமே ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்திருக்காங்க. ஒரு மேட்ச் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு மேட்ச் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அதனால லைன்ல இருந்து கட்டர் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர் தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. சேம் இந்த மேட்சும் அதே மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. பார்த்ததா 2 டீம்ல கூடிய ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, லோ பெர்சன்ட் பிளேயர்ஸ் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேகேஆரோட ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் குயின்டன் டிகாக், மொயின் அலி, ரகேனா, ஆண்டர் ரசல், அஜய் நகேனா, ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இவங்க 6 பேருமே ஹை பெர்சன்டேஜ் கூட பிளேயர்ஸா வந்திருக்காங்க. இதுல குயின்டன் டிகாக், மொயின் அலி இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸ்மால் லீக் குயின்டன் டிகாக் கேப்டன் அல்லது மொயின் அலி வைஸ் கேப்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குயின்டன் டிகாக்கோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு, அதை நல்லாவே அவர் பயன்படுத்தி அந்த பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 25ல இருந்து ஒரு 30 ஸ்கோர் வரையும் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஒரு ஃப்ரெண்ட்லியான வேணும்ல குயின்டன் டிகாக் கண்டிப்பா போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மொயின் அலி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்னர் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வராங்க. அப்படி இருக்கும் போது இந்த மேட்ச் மொயின் அலியோட ஃபேண்டசி வேல்யூ சேம் அதே மாதிரி இங்கிலீஷ் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் ஆர்ல பேட்டிங் வந்துடுறாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் அதே சேம் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா ஸ்லோ டவுனா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மொயின் அலியை பொறுத்த வரைக்கும். ரகேனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு சேம் கொல்கத்தால. பட் செகண்ட் மேட்ச் பெருசா ஒரு ரேட்டிங் கிடையில, விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. இந்த மேட்ச் இந்த வெனுல அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹெட் ஓடியா இருக்கட்டும் சரி, இந்த மேட்சை விட்டு நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரகேனாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பேட்னா ஒரு 50 ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்டர் ரசல்
ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 5 பவுலர்ஸ் வச்சு நான் போறேன், அவங்கள வச்சு நான் டாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு அடி விழுந்துருச்சு, ஸ்கோர் அதிகமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஓவரை கண்டிப்பா ஆண்டர் ரசலுக்கு இந்த மேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி காமிஸ்ல ஆண்டர் ரசல் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா ஒரு பினிஷிங் ரோலர், அவர் வர்ற டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஆண்டர் ரசல் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா சேம் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடைசி கட்டத்துல தான் வருவாரு, ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் இந்த மாதிரி காமிச்சா வருவாரு. அதுலயும் அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி ஒரு 20-25+ ஸ்கோர் இந்த மாதிரி காமிச்சு அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹர்ஷித் ராணா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இந்த வெனுல நல்ல ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் உள்ள பவுலரா வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம மும்பைக்கு எகன்ஸ்டாவும் நல்ல ஒரு ஹெட் வெட் ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். என்னைவதுக்கும் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல வந்து 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டெத் ஓவர் பவுலரா இருக்கனால கண்டிப்பா அந்த கடைசி கட்டத்துல வந்து 2 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி ஒரு லெக் பிரேக் பவுலர், இந்த வெனுல ஸ்பின்னருக்கு பெரிய டேர்ன் இல்ல. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட், இந்த மாதிரி காம்பினேஷன்ல விட்டு நம்ம சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டில விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், மொயின் அலி, ஹர்ஷித் ராணா, இவங்க 3 பேருமே நம்ம போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆண்டர் ரசல் சோ டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க. ஏன்னா போத் இன்னிங்ஸ்ல பெருசா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, அதுலயும் பெரிய ஸ்கோர் இல்ல, சிங்கிள் ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு பிளஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங் பொசிஷன் அவர் கேட்ச் பிடிக்க வாய்ப்புள்ளதான் இருக்காரு. ஸோ அந்த பேட்டிங் அண்ட் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு, இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகைனா ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுல்னா 1 விக்கெட், செகண்ட் பவுல்னா 2 விக்கெட், இப்படிதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த லோ பாஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரகுவன்சி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காது தான் சொல்லணும். நீங்க போத் இன்னிங்ஸ்ல கூட அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் இருக்காரு. அவர் வர டவுனுக்கு கிட்டத்தட்ட 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவர் உள்ள இறங்குறாரு. வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பாயிண்ட்ஸ்ல ஒரு 20-25+ ஸ்கோர் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஸ்லோவா டவுனா தான் பெரிய அக்ரெசிவ் ஆடுறது கிடையாது. என்னைவதுக்கும் இந்த மேட்ச் ரகுவன்சி தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர், கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் விளையாண்ட 2 மேட்சுமே டோட்டலி ஃபிளாப். ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா ஸ்கோர் அடிக்கல, செகண்ட் மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. இந்த மேட்ச் நீங்க ஒரு டீம் டாப் ஆர்டர்ல இருக்க அந்த 4 பிளேயருமே 13 ஓவருக்குள்ள விக்கெட்ஸ் இழந்துருவாங்க அப்படின்னா அதுல வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்கிட்ட நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரி டாப் ஆர்டர்ல இருக்க 3 பிளேயர்ஸுமே பேட்டிங் ஆட முடிச்சிட்டாங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் நம்ம பெருசா எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிங்கு சிங் சேம் அதே தான், டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துரும். வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் பேட்டிங் ஆடுறவரான ரிங்கு சிங் அவர் வர டவுனுக்கு கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடைசி கட்டத்துல வராரு, எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும். ஆண்ட்ரூ ரசலுக்கு முன்னாடியே வந்துடுறாரு, பட் வந்த பால் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடுறாரு. சிங்கிள்ஸ் எல்லாம் கிடையாது, நான் அடிச்சா 6-4 இந்த மைண்ட்ல தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஜானசன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஆப்பனன்ட் டீம்ல ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் ரொம்ப ரொம்ப வீக். 100% அவர் வந்து விக்கெட் இழந்துருவாரு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். லாஸ்ட் அந்த 2 மேட்சஸ்லயுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் இழந்திருக்காரு. பட் இருந்தாலும் 10ல 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமா விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. அந்த பவர் பிளேலயே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. எனவே போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும். வைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட், இப்படிதான் விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அமன்தீப் சிங் பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது, பவுலிங் கிடையாது. ஃபீல்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த ஹை பர்சன்டேஜ்ல 3 பேர் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். லோ பர்சன்டேஜ்ல நான் ரகுவன்சி வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிப்பேன். ஸோ இந்த 4 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நீங்க சொன்ன ஆஃப் சைஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா மும்பைல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர், இந்த 6 பிளேயர் வந்திருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சுமே இந்த ரெண்டு பிளேயருமே 80-90% வரை பிக் பண்ணியிருந்தாங்க. இந்த மூணாவது மேட்ச் அப்படியே டவுன் ஆகி 50% அப்படின்னு வந்துட்டாங்க. இந்த மேட்சும் ஃபிளாப் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த மேட்ச் சுத்தமாக ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்க போல, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த மேட்ச் ரோஹித் சர்மா வந்து செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ரோஹித் சர்மா ஒரு 30-35 ஸ்கோர் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா பிளே பண்ணக்கூடிய பிளேயர், சிங்கிள்ஸ் எல்லாம் கிடையாது. 10 பால் பிடிச்சாலும் 25-30 ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்ட் அப்ல ஜான்சன் ஸ்ட்ரகிள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இவர் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 25-30 ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஜான்சன் விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா விட்டு தான் அந்த ஸ்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெக்கில்டன் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ரீசெண்டா இந்த ரெண்டு மேட்ச்ல பெருசா அவர்கிட்ட ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியல. விக்கெட் கீப்பிங் அந்த ஃபீல்டிங் மூலியமா வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது. பர்டிகுலரா ஒரு ரீசெண்ட் மேட்சஸ்ல வந்து பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. பட் லாஸ்டா அந்த ரெண்டு மேட்சஸ்லயுமே போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட்டிங் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் பாலர் ரெண்டு மேட்சுமே ஃபாஸ்ட் பாலர் தான் விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ரெக்கில்டனை பொறுத்த வரைக்கும். சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தா சூரியகுமார் யாதவ் பர்டிகுலரா இப்படிதான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஆகணும். ஸோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். வேற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடையாது. ஏன்னா எப்படி பிளே பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. வர்ற பால அடிச்சு ஆடணும் முடிவு பண்ணிட்டாருன்னா 6-4 இந்த மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு நல்ல ஸ்கோரை கொண்டு போயிருவாரு. ஸோ இந்த மேட்ச் சூரியகுமார் யாதவ் ஹோம் பிச் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறனால இந்த மேட்ச் சூரியகுமார் யாதவ் ஒரு 30-40 ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா திலக் வர்மாவோட ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 1 or 2 மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கனால திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்னா கிராண்ட் லீக்கு வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், இந்த ஹோம் அட்வான்டேஜ் நல்லாவே இருக்கு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். அவரை பர்டிகுலரா இந்த இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல விக்கெட் ஆப்ஷன் உள்ள பிளேயர். ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு வந்து இப்ப கூட கடைசி அந்த டெத் ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்ட் அப்ல விக்கெட் பெருசா ஆகினாலும் கடைசி அந்த டெத் ஓவர்ல ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இங்க பாருங்க லோ பர்சன்டேஜ்ல இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்சும் சரி மிச்சல் ஸ்டாண்டருக்கு பெருசா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. அதே 2 ஓவர் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் போவாங்க. பெருசா அவரோட ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓவர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத மிச்சல் ஸ்டாண்டர் நம்ம எதிர்பார்க்க முடியும். நமன்தீர் அண்ட் ராபின் மின்ஸ் இந்த 2 பிளேயரும் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல அந்த அளவுக்கு பெரிய இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நமன்தீருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ பேட்டிங் பண்ணதுனால அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஃபீல்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிச்சு டீமுக்கு பயணம் செய்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படியே வந்தாரு அப்படின்னா ஒரு 10 ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். சேம் நம்ம ராபின் மீன்ஸ் அதே தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரியில ஃபீல்டிங்கும் பண்றது கிடையாது. இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வராரு. பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10-15+ ஸ்கோர் இதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த ட்ரெண்ட் போல் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி ட்ரெண்ட் போல் இருந்துன்னா 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நல்ல ஒரு விக்கெட் சொல்ல பவுலர். இந்த மேட்ச் நான் ட்ரெண்ட் போல் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன். முஜிபுர் ரஹ்மான் ஆஃப் பிரேக் பவுலர். ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு 10 கிடைக்கல, 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் ஆப்னர் டீம்ல கிட்டத்தட்ட லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. டாப் 6லயே ஒரு 4 சம்திங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது முஜிபுர் மினிமம் 3 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லும் இருந்து நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா 10 கிடைக்கல. இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு விக்கெட்டிங் பவுலரா வந்து இருப்பாரு. சத்யநாராயணன் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். டெத் ஓவர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 ஓவருமே கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. யங் பிளேயர். ஸோ நல்ல ட்ரை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருந்தாங்க.
ஸோ முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்டாரு தான் சொல்லணும். பாலர் ரொம்பவே பதட்டப்பட்டு வைடு இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டாரு. இந்த மேட்சோட ஓவரை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 ஓவர் இந்த மாதிரி தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதோட ஒரு ஓவர் முஜிபுர் ரஹ்மான் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த டீம்ல சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேருமே போத் நிஷிமா, ட்ரெண்ட் போல் இவங்க 3 பேர் கூட நீங்க போத் நிஷிமா ஒரு எம்பா கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா செகண்ட் பேட்னா ஒரு எம்பா கொடுத்துக்குங்க. ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு எம்பா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சேம் திலக் வர்மா அவரும் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. தீபக் சஹர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துருங்க. டெத் ஓவர் பவுலரா வந்து இருக்காரு. பேலன்ஸ் சத்யநாராயணன் அவரும் டெத் ஓவர் தான். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட் டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணா வேணா இவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச் நான் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா 2 டீமுக்கு டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துருவோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் தீபக் சஹர் அண்ட் சத்யநாராயணன் இவங்க 2 பேரும் டெத் ஓவர் பவுல் பண்ணாங்க. லாஸ்டா பவுல் பண்ண மேட்ச் ரொம்ப ஸ்கோர்ஸ் கொடுத்துட்டாரு. சோ இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல்ட் கூட வேணா டெத் ஓவர்ல கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹர்திக் பாண்டியா கூட டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் டெத் ஓவர் பவுல் பண்ணா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. கேகேஆர்ல இந்த 2 பிளேயர் தான் டெத் ஓவர் பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல இவங்க தான் வந்து பவுல் பண்றதால டெத் ஓவர் பவுலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதுல பர்டிகுலர் ஹர்ஷித் ராணா போத் நிமிஷமா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததா 2 டீம்ல கூட பிளேயர்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யார் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல மொயின் அலி, குயின்டன் டிகாக் இவங்க 2 பேர்ல கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது ஹர்ஷித் ராணா உங்களோட கேப்டன் வைஸ் ஜான்சன் இவரு கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மும்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க போது ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. ஏன்னா பேட்டிங்லயும் அந்த ஸ்கோர் இருக்கு, 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா இந்த மேட்ச் ரிக்கில்டனுக்கு ஒரு மேட்ச் ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இவரு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதை தவிர்த்து சூரியகுமார் யாதவ் கூட இந்த மேட்ச் ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.